हरे कृष्णा परम विजय श्री कृष्ण संकीर्तनम जय श्री गुरुदेव श्रीमद् பாகவதம் தசம ஸ்கந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ருக்மி வதம் பற்றி பார்க்கலாம். ருக்மியுடைய போஜகடபுரம், அங்கிருந்து அவனுடைய பேத்தி ரோச்சனான் பேரு. அவளுக்கு கிருஷ்ணருடைய பேரன் அனிருத்தனுக்கு பெண் கேட்டு தேங்காய் பழத்தோட ஒரு அந்தனர் வாரார். தர்மம் ரெண்டு வடிவம் சொல்லப்படுது. சர்வ பௌம தர்மம் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது சத்தியம், அகிம்சை, பொறுமை, இரக்கம், ஆசையின்மை. இது சர்வபௌம, எல்லாருக்கும் எந்த சமயத்திலையும் எல்லா தேசத்துக்கும் சமமானது. அடுத்து சமயிக தர்மம்னு ஒன்று இருக்குது. இது சமயத்தை பொறுத்து, காலம், இடம், நபருக்கு தக்க இது மாறுபடும். இந்த தர்மத்தில் கூட வைதிகம், பௌதிகம் ரெண்டு பிரிவு உண்டு. ஒன்று சாஸ்திரப்படி உள்ளது, இரண்டாவது குல ஆச்சார பழக்க வழக்கங்கள், அதை கொண்டு வர்றது. ஒரு குலத்துக்கு குறிப்பிட்ட ஆச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் இருந்தால் அது கூட சாஸ்திர மரியாதையாக கை கொள்ளப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது முனிவர்கள் தான் இதையும் கொடுத்தாங்க. தென்னிந்தியாவில் பல குலங்களில் மாமன் பொண்ணை மணக்கிற வழக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணர் கூட பல அத்தைகளுடைய மகள்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். குல பழக்க வழக்கம் சாஸ்திரங்களுக்கு முரணாக இருந்துச்சுன்னா சாஸ்திரத்துக்கு தான் பிராதானியம், முக்கியத்துவம் கொடுக்கணும். குல பழக்கம் ரெண்டாவது கீழே போயிடும். முக்கியமாக அதாவது தாயுடைய மூன்றாவது பரம்பரையோட மனம் செய்யக்கூடாது அப்படின்னு யஜ்ஞவாக்கியர் ஒரு விதி தெரிவிக்கிறார். அதன்படி பார்க்கும்போது பிரத்யும்னுடைய திருமணம் ருக்மி மகளோட நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்களுக்கு பிறந்த அனிருத்தன், அவனுடைய திருமணம் ருக்மியுடைய பேத்தியோட நடக்கிறது சரி வராது. ஏன்னா மூன்றாம் பரம்பரையாக இருக்குது. இப்போ ருக்மி ஆணவம் பிடிச்சவன். ஏற்கனவே கிருஷ்ணர்கிட்ட அவனுக்கு கோபம் உண்டு. பிரத்யும்னுடைய திருமணத்தால் கொஞ்சம் சாந்தம் உண்டாச்சுது. இப்போ திரும்பவும் தொல்ல ஆரம்பிச்சிருக்கு. மகாராணி ருக்மிணி தன்னுடைய அண்ணன்கிட்ட அவருடைய பேத்திய அனிருத்தனுக்கு கேட்டிருக்கிற மாதிரி இந்த விஷயத்த பேசுகிறாங்க, குடும்பத்துக்குள்ளே பேசுகிறாங்க. ருக்மி மூலமாக தேங்காய் அனுப்பப்பட்டு அதை மறுத்தாச்சுன்னா விபரீதம் வரும் அப்படின்னும் ஒரு கருத்து. என்ன விபரீதம்னா, இப்போதான் மகாபாரத போர் முடிஞ்சிருக்கு. ஒருவேளை காந்தாரியோடைய சாபம் இதுக்கு காரணமாக இருக்கலாமோ. ஒரு போர் முடிஞ்சாச்சு, அடுத்து இதை வச்சு இந்த மூன்றாம் பரம்பரை கல்யாணத்தை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாமா, மற்றொரு சண்டை வருமா உறவுகளுக்குள்ள அப்படின்னு ஒரு கருத்து அங்கே நடமாடுது. இதில் இன்னொன்று என்னென்னா, ஒரு திருமணம் தர்மத்தை மீறி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு பிறக்கிற வாரிசுகளுக்கு குல தர்மமும் பொருந்தாது, சாஸ்திர தர்மங்களும் பின்பற்றுறது கஷ்டம். ஏன்னா சந்ததி அந்தஸ்து அவங்களுக்கு தரப்படாது. அந்த அந்தஸ்தை தகுதி அவங்க இழந்துடுறாங்க. கலப்பட கல்யாணங்கிறது மாதிரி அது போயிடுது. ஏன்னா சாஸ்திரத்தையும் மீறி வந்துடுது, குல ஆச்சாரத்தையும் அதுக்கு அடுத்த மாதிரி ஆயிடுது. அப்போ அனிருத்தனுடைய திருமணத்தில் பிறந்த வஜ்ரநாபன் விஷயத்திலையும் இதே பிரச்சனை தான் எதிர்காலத்தில் வந்தது. அவர் சந்ததிக்கு பொருந்தாததுனால யாதவ வம்சம் முழுக்க அழியிற போது அவர் மட்டும் தப்பிட்டார். அனிருத்தனுடைய இந்த திருமணத்துக்கு பலராம், கிருஷ்ணர், ருக்மிணி எல்லாம் கூட்டமாக குடும்ப உறவுகளோட யாதவர்கள் எல்லாருமா சேர்ந்து கல்யாண ஊர்வலமாக போகிறாங்க. ருக்மி தன்னுடைய ஏராளமான நண்பர்களோட உற்சாகத்தோட அவங்கள வரவேற்கிறான். தடபுடலாக கல்யாண ஏற்பாடு நடந்தது. அளவு கடந்த பொருட்களை ருக்மி கல்யாணத்தின் போது வாரி வழங்குறான். திருமண காரியம் முடிஞ்ச பிறகு ருக்மியுடைய நண்பர்கள் பல பேர் அவன் காதில் போய் ரகசியமாக ஊதுறாங்க. என்ன ஊதுறாங்கன்னா, என்ன இருந்தாலும் யாதவர்கள் நமக்கு எதிரிகள் தான்,
ஆனால் இப்போ சம்பந்தி ஆகிட்டாங்க. அதனால் இனி போர் அவங்க கூட போரிடுறது முறை கிடையாது. ஆனால் நம்முடைய அதிகாரத்துக்கு கீழே அவங்களையெல்லாம் அடக்கி வச்சிருந்தா நல்லது, அதுக்கு ஒரு யுக்தி இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் ருக்மி காதில் வந்து ஊதுறாங்க. ருக்மியும் தனக்கு ஏற்பட்ட அவமானங்களை மறக்கலை. அதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு போர் செய்யாமல் அவங்களையெல்லாம் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா அது நல்ல யோசனை தான். அது என்ன யுக்தி அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறான். அப்போ அவங்க சொன்னாங்க, பாண்டவர்களை ராஜ்யத்திலேருந்து துரத்திட்டு ஊரை விட்டு அனுப்புறதுக்கு சகுனி உதவியோட துரியோதனா என்ன கையாண்டான் அதே உபாயம்தான் இப்போ நம்ம கைக்கும். பலராமனுக்கு யுதிஷ்டர் மாதிரியே சூதாடுற பழக்கம் உண்டு, ஆனால் பகடை உருட்ட அவருக்கு தெரியாது. இதை நாம் பயன்படுத்திக்கலான்னு சொன்னாங்க. அப்போ ருக்மிக்கு இந்த உபாயம் சரின்னு பட்டுச்சுது. விநாசகாலே விபரீத புத்தின்னு ஒரு பழமொழி உண்டு. கெட்ட நேரம் வரும்போது புத்தி கெட்டத்தனமாக போகும். மன்னர்களிடையே போர் அழைப்பை மறுக்கிறது ஒரு இகழ்ச்சியாக கருதப்படுற மாதிரி சூதாட்ட அழைப்பை மறுக்கிறதும் ஒரு இகழ்ச்சியாக கருதப்பட்டது. அப்படி ஒரு காலம் அது. இந்த காரணத்தால் யுதிஷ்டர் வந்து சூதாட நிர்பந்திக்கப்பட்டாரு. இந்த காரணத்தால் தான் பலராமனுக்கும் ருக்மி மூலமாக சூதாட அழைப்பு விடுக்கப்பட்டது. அவரும் சரின்னு சொல்லி தனியாகவே அரண்மனைக்கு வர்றார். அங்கே ருக்மியுடைய அரச நண்பர்கள் அத்தனை பேரும் கூடி இருக்கிறாங்க. அவங்கள ருக்மி நடுவர்களாக நியமிச்சான். கட்டத்தை விரிச்சாங்க, பந்தய காய்கள் உருட்டுறாங்க. 100 தங்க காசுகள்னு முதல்ல பந்தயம் வச்சாங்க. அப்படி ஆட்டம் தொடங்குது. முதல்ல பலராம் தோத்துடுறார். அடுத்து பலராம் 1000 தங்க காசுன்னார். அப்பவும் பலராம் தோத்து போயிட்டார். 3வது 10,000 தங்க காசுகள்னு வளர்ந்தது. ருக்மி தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் ஜெயிக்கும் போதெல்லாம் அவனுடைய ஆதரவு கூட்டம் இருக்க கைத்தடிகள் அவங்கெல்லாம் கைதட்டுறது, சிரிக்கிறது, ஊழ விடுறது, எழும்பி குதிக்கிறது, ஆரவாரம் பண்ணுறது, பலராமனை வந்து இப்படி அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அவர் கண்டுக்கல, அமைதியாக இருந்தார். அந்த எதிர்கூட்டத்தில் கலிங்கத்து மன்னன் ஜெயத்சேனன் ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு ஏற்கனவே வாய் பெருசு, காது வரைக்கும் பல்ல காட்டி சிரித்தான். பலராமனை கேலி செய்து சிரித்தான். அப்போ பலராம் 1,00,000 தங்க காசுகள்னு பந்தயம் வச்சார். 1,00,000 தங்க காசுன்னு தாயக்கட்டையை உருட்டுறார். இதில் பலராம் ஜெயிச்சிட்டார். ஆனால் ருக்மி படக்குன்னு அந்த பந்தய கட்டைகளை கையில் எடுத்துக்கிட்டு நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி கூச்சல் போட்டான். வந்திருந்த மன்னர்களும் ருக்மியை தான் ஆதரிக்கிறாங்க. ஆமாம், ருக்மி தான் ஜெயிச்சான்னு. நடுவர்களுடைய அநியாயம், அடுத்து ருக்மியுடைய கபடம், இது பலராமனுக்கு கோபத்தை உண்டு பண்ணிச்சு. அவர் முகம் செவந்து போய், சரி அவன் ஜெயிச்சதாவே இருக்கட்டும், இப்போ நான் 10 கோடி தங்க நாணயங்களை பந்தயமாக வைக்கிறேன் அப்படின்னார். சூது வந்து அதர்மத்தின் இருப்பிடம். சூதுல பொய் வரும், கபடம் வரும், கலகம் வரும், நாசம் வரும். இதெல்லாம் அதில் தங்கி இருக்கு. அதனால அது வந்து அதுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு தங்கி இருக்கிறதுனால இதையெல்லாம் அது உண்டு பண்ணும். இந்த முறை தாயம் பலராமுக்கு ஏற்றபடி இந்த முறையும் விழுது. பலராம் தான் ஜெயிச்சார். ஆனால் ருக்மி மறுபடியும் பாய்ந்து காய்களை கையில் படக்குன்னு எடுத்தான். நான் தான் ஜெயித்தேன், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். சந்தேகம் இருந்தால் நடுவர்களை கேட்போம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் நியமித்த நடுவர்கள் அயோக்கியனாக தானே இருப்பாங்க. அப்போ வானத்திலிருந்து ஒரு அசரீரி குரல், ருக்மி பொய் சொல்கிறான், பந்தயத்தில் பலராம் தான் ஜெயிச்சார் அப்படின்னு குரல் கேட்டது. உடனே ருக்மிணிக்கு கண் செவந்து போச்சு. தேவர்கள் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டாக பேசுனது கிடையாது. தேவர்கள் உங்களை தான் ஆதரிப்பாங்க, அதனால அவங்க இதில் தலையிட உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி பலராமனையும் கிண்டல் பண்ணிட்டான். பேசாமல் ஆயர்களோட மாடு மேய்க்க போங்க, அரசர்களுக்குள்ள விளையாட்டில் உங்களுக்கு என்ன சம்பந்தம், இது புரியுமா, இது புரியாத விளையாட்டு. நான் ஒரு சந்தேகத்தில் தான் கூப்பிட்டேன், அது நிரூபணம் ஆயிடுச்சு, எது ஜெயம் எது தோல்விங்கிறது கூட தெரியல அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரித்தான். அப்போ வானத்திலிருந்து கேட்ட சப்தம் வந்து தேவர்களால் செய்யப்பட்டது,
அதனால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னு அதன் தீர்ப்பாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னான். அப்போ பலராமனுக்கு கோபம் கட்டுக்கடங்கலை. ருக்மி தலையில் ஓங்கி ஒரு குத்து குத்துனார். தலை 2ஆ உடஞ்சிது. அங்கேயே அவன் செத்துட்டான். அடுத்து கலிங்க மன்னன் ரொம்ப பல்ல காட்டினானே, அவனுடைய வாயில இந்த தாயக்கட்டைகளை கொண்டே ஓங்கி ஒரு குத்து குத்துறார். 32 பல்லும் உடஞ்சிருச்சு. பல் உடைஞ்சதுனால அவனால கத்த முடியல. ஊளையிட்டபடியே ஓடுறான். எதிர்த்த அத்தனை பேரையும் பலராமன் கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி எரிஞ்சு அடிக்கிறார். ஒருத்தன் கூட தப்பல. அத்தனை பேரும் ஊனமுற்றாங்க. கோபத்தின் உச்சியில் இருந்த பலராமர்கிட்ட யாருக்கும் எதிர்த்து பேசக்கூட துணிச்சல் இல்லை. மைத்துனுடைய இறுதிச் சடங்கை கிருஷ்ணர் தான் செய்ய வேண்டி வந்துச்சு. அடுத்து அவனுடைய மகனுக்கு, அதாவது ருக்மியுடைய மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்துட்டு அனிருத்தனுடைய புது மனைவியோட திருமண ஊர்வலம் திரும்புது. எவ்வளவு உல்லாசத்தோட உற்சாகத்தோட கல்யாண நிகழ்ச்சிகள் ஆரம்பிச்சதோ அத்தனை தலைகீழாக அது மாறிடுச்சு. சூழலும் மாறிடுச்சு. ஒழுங்க மீறி செயல்பட்ட இந்த சம்பவம் அதற்கான பலனை அங்கேயே கண்டது. இதான் விஷயம். ஹரே கிருஷ்ணா.